நீயா நானால வந்து ஒரு டாபிக் ஒண்ணு பார்த்தேன். என்னன்னா, அந்த திருமணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரியான சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி ஒரு கேள்விலாம் எழுப்பியிருந்தாங்க அப்படிங்கிற மாரி பார்த்தேன். என்ன மாரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரூ. 1,00,000 பல ஆயிரம் ரூபாய்கள்ல சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து மணமக்கள் எதிர்பார்க்குறாங்க பெண்கள், தப்பில்ல. அது ஒரு விதத்தில பார்த்தீங்கன்னா, அந்த வரதட்சணை அப்படிங்கிற விஷயத்த வந்து ஆண்கள் சைட்லேருந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கம்மியாயிட்டு இருக்குது. பொண்ணு கிடைச்சாலே போதும் அப்படின்னு சொல்லி 90ஸ் கிட்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிற நிலைமை தான் இருக்குது. நான் உட்பட சொல்றேன். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கோம். ஆனா, இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது, பொண்ணோட சைட்லயும் சரி, அப்பாவோட அதே மாரி வந்து பெண்ண பெத்தவங்களோட சைட்லயும் சரி, இந்த மாரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது, பசங்களோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது. அப்ப எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது அப்படின்னு சொல்றாய்ங்க. பிளஸ் அவங்க வந்து ஒரு ஏஜ் ஃபேக்டர் வச்சிருக்காங்க. 28 வயசுக்குள்ள ஒரு பையன் வந்து அவங்க எதிர்பார்க்குற அந்த அத்தன சம்பாத்தியமும் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அது எல்லாத்துக்கும் வாய்ப்பில்ல. இப்ப எப்படின்னா, நீங்க ஐடிலயே போய் உட்காந்து வேலை செய்றீங்க அப்படின்னா கூட, எல்லாத்துனாலயுமே அவங்க நெனைக்கிற அந்த ரூ. 1,00,000 சம்பளத்த வந்து 28 வயசுக்குள்ள எல்லாத்துனாலயும் அச்சீவ் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. வேலையே பல பேருக்கு கிடைக்கிறதில்ல. வேலை கிடைக்காம பல பேர் பிபிஓ அது இதுன்னு சொல்லி அந்த இடத்துக்குலாம் போயிடுறாங்க. ஸோ, அப்ப அவங்கலாம் என்ன பண்ணுவாய்ங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது. இன்னொரு பக்கட்டு என்னன்னா, இது மட்டும் தான் ஒரு ஃபேக்டரா? இப்ப நீங்க ரூ. 1,00,000 சம்பளத்த கையில குடுத்துட்டா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துருவீங்க. அப்ப இவங்களுக்கு என்னன்னா, அந்த ரூ. 1,00,000க்குள்ள தான் அந்த வாழ்க்கை வாழ முடியும். அப்படிங்கிற அந்த எண்ணத்த யார் விதைச்சது? அந்த 28 வயசுக்குள்ள வந்து ஒரு ஹவுசிங் லோன கட்டி முடிச்சிருக்கணும்னு சொல்லி யார் எதிர்பார்க்குறாங்க? லோன் வாங்குற அளவுக்கு லோனுன்னு ஒண்ணு போட்டுட்டு 32 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எல்லாமே சேர்த்து ஒரு 30 வருஷம் கட்டுறாங்கன்னு வைங்களேன். நெறைய சம்பாதிச்சா கூட நீங்க வந்து 20 வருஷத்துக்கிட்ட அந்த லோன கட்ட வேண்டிய கட்டாயம் வருது. ஸோ அந்த ஒரு பிரஷர வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும்போது, நீங்க நெனைக்கிற அந்த சந்தோஷமான வாழ்க்கைய எப்படி அந்த பையன்கிட்ட வாழ முடியும்? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இப்படி நெறைய தாட் ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. இதையெல்லாம் பத்தி இந்த பிள்ளைங்க யோசிக்கிறதே இல்லையா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் வந்து என்ன சொல்றதுன்னா, ஆன்லைன்ல பார்க்குற அவங்க செலவு பண்ற விஷயத்த மட்டுமே டார்கெட் பண்ணி, அத மட்டுமே யோசிச்சுக்கிட்டு லைஃப் வாழ்றாங்களா அப்படின்னு சொல்லி நானு யோசிச்சு பார்க்குறேன். இது 2 பக்கமும் இருக்குதுங்க. ஆடம்பரமான ஒரு பெண்ணா இருக்கிறதும் தப்பு, ஆடம்பரமான ஒரு ஆணா இருக்கிறதும் தப்பு. நீங்க வந்து சென்னைக்குள்ள வந்து ஒரு ரூ. 50,000க்குள்ள ஒழுங்கான ஒரு வாழ்க்கை வாழ முடியலைன்னா, நீங்க உலகத்துல எங்க போனாலும் வாழ முடியாது. அதாவது வசதியா வாழ்றதுங்கிறது வேற. ஆனா வந்து தேவைக்கான வாழ்க்கைய வாழ்றதுங்கிறது வேற. ஒரு மாசத்துல ஒரு ரூ. 60,000 வருமானம் இருந்தால் கூட, ரூ. 30,000 குடும்பத்துக்கும், ரூ. 30,000 வந்து சேவிங்ஸுக்கும் ஒதுக்க முடியும். சரியான திட்டமிடல் மட்டும் இருந்தா, வாடகை வீட்ல இருக்கவங்களுக்கு. சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாலே உங்களுக்கு ரூ. 30,000 இஎம்ஐல போயிருது. அதுக்கு மேல வர காசு எல்லாமே இதுல போயிருது. ஸோ வாழ்க்கை ஃபுல்லாவே இஎம்ஐன்னே ஓடிட்டு இருந்தா, அப்புறம் எப்படி நீங்க ஒரு வாழ்க்கைய வாழ்வீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது. இது என்னன்னா, ஒரு பேரண்ட்ஸ் இந்த இந்த டைம்ல இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே குழந்தைங்களுக்கு செல்லம் குடுத்து தான் வளர்த்துறாங்க. பாசத்த காட்டி வளர்த்தல. பாசத்துக்கும், செல்லத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு குழந்தை தப்பு பண்ணுதுன்னா, அந்த தப்ப தட்டி கேட்டா அது பேர் பாசம். தப்பே பண்ணா கூட என் புள்ள தப்பு பண்ணுது. நான் வந்து பொறுமையா தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது பேரு செல்லம். செல்லம் குடுக்கறனால இவங்களுக்கு உண்மையான பாசம்ன்னு என்னன்னு தெரியல. செல்லம் குடுக்கறனால என்ன ஆயிடுதுன்னா, எதுக்கு வந்து சீரியஸா திங்க் பண்ணணும், எதுக்கு வந்து நார்மலா திங்க் பண்ணணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸே இல்லாம போயிடுறாங்க. முதல் விஷயம் நம்மளுடைய அப்பா ஜெனரேஷன் எடுத்துக்கலாம். ஓகே. இப்ப நான் 90ஸ் கிட்ன்னு வைங்களேன். என்னுடைய அப்பா ஜெனரேஷன் எடுத்துக்கலாம். அப்போ யாருமே வந்து ஓரளவுக்கு பேசிக்கான ஒரு படிப்பு தான் படிச்சிருப்பாங்க. 12த் படிச்சிருப்பாங்க. மேக்ஸிமம். அப்ப அந்த 12த் படிச்சவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நாலேட்ஜ வச்சு அவங்க வறுமைய ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நம்மளுடைய அப்பாவும், அப்பாவோட அப்பாவும், அம்மாவோட அப்பா இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வறுமையில தான் வாழ்க்கைய வாழ்ந்திருப்பாங்க. அவங்க சக வறுமைய வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க சக வருமானத்தையே ஷேர் பண்ண தயாரா இல்ல. போன ஜெனரேஷன் வரைக்குமே அந்த வறுமையில வளர்ந்த அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு, நானும் கஷ்டப்பட்டுருக்கேன், நீங்களும் கஷ்டப்பட்டுருக்கீங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல லைஃப்ப வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன் எப்படி இருக்குதுன்னா, அவங்க வந்து கஷ்டத்த பாத்துறவே கூடாது அப்படின்னு நெனைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, தான் படுறது மட்டும் தான் கஷ்டம். அடுத்தவங்க படுறது கஷ்டம் இல்ல அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல பாக்குறாங்க. ஒரு நெறைய விஷயங்கள் கோபி அண்ணன் நெறைய விஷயங்கள் நல்லா கேள்வி கேட்டிருந்தாரு. கரெக்ட்டான புரிதலுக்காக கேள்வி கேட்டிருந்தாரு. எத்தன பேர் அத புரிஞ்சுகிட்டு போய் வீட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தன்னுடைய அப்பாவோட வீட வந்து எனக்கு குடுத்துட்டு போன்னு சொல்றதா இருக்கட்டும், தன்னுடைய கணவன் இத தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து அடமன்டா இருக்கிறதா இருக்கட்டும், ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஃப்ரெண்ட போய் நேர்ல மீட் பண்ணி பார்க்கறதுக்கே வந்து கேள்வி கேட்கிற அந்த மனநிலையா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதத்தில பொசசிவ்ன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா அதே விஷயத்த ஒரு ஆண் பண்ணான்னா தப்பான விஷயமா போயிருது சமூகத்தில. இல்ல ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆண எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ண எப்படி வேணாலும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல. அதுதான் இங்க வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. இது வந்து சதி சமமான நிலைமையில வச்சு யோசிக்க வேண்டிய விஷயம். இது வந்து ஒரு லைஃப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணிக்கிற விஷயம். ஆனா, இந்த லைஃப் ஷேரிங் அப்படிங்கிறதுக்குள்ளேயே வரல. இந்த லைஃப் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வசதிக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கிற மாரி எனக்கு தோணுது. ஆரம்பத்திலேருந்தே அதே மனநிலைக்குள்ளேயே இருந்துட்டா, கண்டிப்பா ஆடம்பர மனநிலைக்குள்ளேயே இருந்துட்டா, லைஃப் அடுத்த ஸ்டேஜ்க்கு போகாது.
எவ்வளவுதான் பணம் வந்தாலும் பத்தாது. பணத்தை மட்டுமே டார்கெட் பண்ணி, வசதியை மட்டுமே டார்கெட் பண்ணி ஒரு லைஃப்பை நகர்த்திட்டு போனோம்னா, கடைசி வரைக்கும் நிம்மதிங்கிறது எந்த விதத்துலயுமே இருக்காது. எல்லாமே இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிற 3 பிஹெச்கே அபார்ட்மெண்ட் இருக்கும். கையில காசு இருக்கும், கார் இருக்கும், பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா நீங்க எதிர்பார்க்குற அந்த சந்தோஷம் இருக்காது. வெறும் ஓட்டம் மட்டும் தான் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து டூருக்கு போயிட்டு, இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டி எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு 4 பேருக்கு ஷோகேஸ் பண்ற மாரி, சொந்தக்காரன்ட்ட பெருமையா பேசிக்கிற மாரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டா பத்தாது. அது இல்ல. அது மட்டும் கிடையாது. சொந்தக்காரங்க மட்டுமே சந்தோஷப்படுற ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ்றோம்னா, அப்ப நம்ம சந்தோஷப்படுற வாழ்க்கைய எப்போ வாழ்றோம்? சொந்தக்காரன் பார்த்து நம்மள பார்த்து ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு வாழ்க்கைய வாழணும். இப்ப பாரு இவங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற ஃபீல் பண்ற வாழ்க்கைய வாழணும். சந்தோஷத்த விட்டுட்டு, வெறும் மெஷினரியான ஒரு வாழ்க்கைய மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறதா எனக்கு தெரியல. பட் ஆனா அந்த அந்த மனநிலையை நோக்கி நகர்த்தப்படுறாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல என்ன ஆயிரும்னா, வின்டேஜ் இடத்துக்கு போயிருவாங்க. என்னன்னா, ஒரு வயசுக்கு அப்புறமேட்டு என்னடா இவ்வளோ தூரம் சம்பாரிச்சுட்டோம், இவ்வளோ தூரம் எல்லாமே பண்ணிட்டோம். ஆனா நம்ம நினைக்கிற விஷயமே லைஃப்ல கிடைக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் நகருவாங்க. அப்பதான் இழந்த விஷயங்கள்லாம் தெரியும். 40, 45 வயசு வரைக்குமே லோன கட்டி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 45 வயசுக்கு மேல ஏதாவது நம்ம வெளிய போலாம், ஏதாவது வந்து வெளியூருக்கு போலாம், நம்ம நெனைச்ச விஷயங்கள் பண்ணலாம்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அப்ப வயதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ணாது. உடம்பும் சப்போர்ட் பண்ணாது. இருக்கும்போது வாழ வேண்டிய வாழ்க்கைய, சந்தோஷமா வாழ வேண்டிய வாழ்க்கைய, ஓடும்போதே என்னென்ன விஷயத்தலாம் அனுபவிக்கணுமோ, அதெல்லாம் அனுபவிக்காம விட்டுட்டீங்கன்னா, ஒரு வயசுக்கு அப்புறம் நீங்க எதிர்பார்க்குற டைம்ல அத அனுபவிக்க முடியாது. "என்னடா இந்த வயசுல உட்காந்து இத செஞ்சுட்டு இருக்க?" அப்படிங்கிற மனநிலை மட்டும் தான் வரும். யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு சொல்றேன். சினிமா அப்படிங்கிற ஒரு மீடியம் இருக்குல்ல. சினிமாவா இருக்கட்டும், சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இதுக்குள்ள காட்டப்படுகின்ற இந்த உலகம் இருக்குல்ல. இந்த வெப் சீரிஸ்ல காட்டுறது, சினிமால வந்து குளோரிஃபை பண்ணி காட்டுறாங்கல்ல, காதல் கதைகள் இதெல்லாம். அப்படிலாம் கிடையாது. அது ஒரு சாதாரண ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள வருகின்ற காதல் கதைக்குள்ள நீங்க யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்து, இந்த நிதர்சனமான இந்த லைஃப்க்குள்ள என்னென்ன விஷயங்கள் வந்து தேவையோ அதுக்கான பிளான் போடணும். ஆன்லைன்ல பார்த்துட்டு, சினிமால பார்த்துட்டு இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, அது பிரம்மாண்டமா இருக்குன்னு அத பார்த்து ஆசைப்படாதீங்க. புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையா ஆயி போயிரும். ஆ நிழல் வேற, நிஜம் வேற. நம்ம நிஜத்த நோக்கி நகரணும். வெறும் நிழல நோக்கி நகரக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தாட் ப்ராசஸ். எனக்கு தோணுன விஷயம். உங்களுக்கு எது தோணுனாலும் எழுதுங்க. இத நம்ம சொன்னோம்னா, இத எத்தன பேர் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. தயவு செஞ்சு உங்க அப்பா, அம்மாக்கள் பட்ட கஷ்டங்கள கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அவங்க கஷ்டப்பட்டுட்டு போறாங்க. ஆனா நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கஷ்டங்கள் நீங்க எவ்வளவு தூரம் பயங்கர சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ, அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ற மாரி தான் லைஃப் வரும். ஆனா, அது எல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு ஒரு லெசன் மாரி இருக்கும். ரசிச்சு வாழ்க்கைய நகர்ற மாரி தான் கஷ்டங்கள் வரும். கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, இஷ்டப்படாத ஒரு வாழ்க்கைய தான் நீங்க கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டே இருக்கணும். பொய்யான ஒரு வாழ்க்கைய தான் உலகத்துக்கிட்ட காட்டிட்டு வாழ்ந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கங்க. இப்ப புரியலனாலும் பின்னாடி காலம் வந்து உங்களுக்கு உணர்த்தும். நன்றி, வணக்கம். உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல எழுதுங்க.